எஸ் சிஸ்டர், உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்டர்? மரியா சிஸ்டர். ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். குட் குட் குட். சரி, நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வி வில் சி வேர் வி ஆர் கோயிங் ராங்ன்றது கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம சரி, ஒன்று வந்து ஓகே, மெசேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், ப்ரீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட், டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். என்னுடைய இது நிறைய டீச்சிங் மாதிரி போகுது. நான் மெசேஜ் மாதிரி, அதாவது ப்ரீச்சிங் மாதிரி கொடுக்குறது ரொம்ப சிம்பிள். ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஆண்டோடைய குரல் கேட்குறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு போகிறது, முடித்த உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், ஐ ஷுட் லிசன் டு காட்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லி போய் 4 நாள் ட்ரை பண்ணிட்டு 5ஆவது நாள் விட்டுருவீங்க, ஏன்னா ட்ரை பண்ணி வரலன்னு சொல்லிட்டு. இது வந்து சர்மன் மெசேஜ். நம்ம வந்து we are not preaching, we are teaching. சப்போஸ் வரலன்னா என்ன பண்ணுறது, வாட் ஆர் த பாசிபிள் ரீசன்ஸ், எதனால நம்மளுக்கு குரல் கேட்கல, அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு 13 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நோய்க்கு ப்ரேயர் பண்ணுறோம், ஹீல் ஆக மாட்டேங்குது. ஹீல் ஆகலைன்னா ஏன்னு கேட்டால், நீ விசுவாசமாக பண்ணு, வரும், ஹீல் ஆகும். விசுவாசமாக இருக்கமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வி டோன்ட் நோ இல்லையா? ஸோ the process is very very important. இப்போது மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நடக்கலை, ஏன் நடக்கலை? சிம்பிளாவுக்கு உனக்கு விசுவாசம் சரியில்லைன்னு சொல்லிடுறது ரொம்ப ஈஸி. பட் விசுவாசத்தில் எங்கே பிரச்சனை? விசுவாசம் இல்லையா? வேறு விசுவாசம் நிறையா இருக்குது. ஃபெய்த் இன் மைண்ட் இஸ் தேர், ஃபெய்த் இன் ஹார்ட் இஸ் தேர், அண்ட் ஹவு டு டெவலப் த ஃபெய்த், அன்பிலீஃப் இஸ் தேர். ஸோ வாட் இஸ் மை ப்ராப்ளம், இதை கண்டுபிடிக்கிறது, இதை சொல்லிக் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது தெரியும் போது நம்மளுடைய பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஒன்றா கிளியர் ஆகிட்டு வரும்போது கம்பல்சரியாக when we pray it should happen. அதே போல் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு சர்மன் கொடுக்கலாம் 45 மினிட்ஸில். நான் வந்து அப்படியே உணர்ச்சி பூர்வமாக கொடுத்துட்டு போனால் நீங்கள் இந்த மாதிரி ஆண்டோடைய வாய்ஸை கேட்கணும் உட்காருவீங்க. ஒரு 4 நாள் ட்ரை பண்ணுவீங்க, 5 நாள் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை தெரியலையே, வில் ஸ்டாப் இட். லாஸ்ட் வீக் பிரதர் டோமினிக் கூட சொன்னாங்க, நான் ஒரு 4 மாதம் ட்ரை பண்ண பிரதர், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அப்போது 4 மந்த்ஸ் ட்ரை பண்ணி ஏன் கிடைக்கல, அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். தட் இஸ் வாட் த டீச்சிங், தட் இஸ் வேர் ஐ வாண்ட் எம்ஃபசைஸ். எல்லாருக்கும் கடவுள் பேசுவார். அப்போது எங்கெங்கே ப்ராப்ளம், என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வரலாம், அதை நம்ம பார்த்து அதை சரி பண்ணும்போது கடவுள் கட்டாயம் நம்மகிட்ட ஒவ்வொருத்தரையும் எப்படி. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது ஹீலிங் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள், 50 நான் எல்லாருமே நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஹீலிங் ஆகுது. அதே போல் எல்லாரும் கடவுளுடைய குரலை கேட்க முடியும், விஷன்ஸ் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? ஓகே, சர்மன் கொடுத்துட்டு போது ரொம்ப சிம்பிள் சிஸ்டர். ஒரு டாபிக் எடுத்து சர்மன் கொடுக்கலாம். பட் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் வேர் வி ஆர் கோயிங் ராங் இல்லையா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எனக்கும் தெரியாது, ஆவியானவர் சொல்லி கொடுத்தா தான் தெரியும். ஒரு சில பாயிண்ட்ஸ் கடவுள் செக் பண்ண சொல்லியிருக்கார். இந்த இதெல்லாம் மக்களை செக் பண்ண சொல்லுன்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும், ஓ இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஓகே, கடந்த வாரம் நம்ம யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்த்தோம். என் ஆடுகள் என் குரலை கேட்கும் இல்லையா? எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அப்போ நம்ம முதல்ல கடவுளுடைய ஆடாக இருக்கணும். நம்ம குரல் கேட்குறோன்னா வேறு ஆட்டுக்கு இருந்தால் கேட்காதா? கேட்குமா? கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்ககிட்ட கூட ஜீசஸ் தன்னை வெளிப்படுத்தணும்னு நினச்சாருன்னா வெளிப்படுத்த முடியும். கடவுள் நினைத்தா தன்னை யாருக்கு வேணால் வெளிப்படுத்தலாம் இல்லையா? சவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலையும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். அதனால் இந்த கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் ஜீசஸுடைய குரல் கேட்கணும்னு சொல்ல முடியாது. ஏசு கிறிஸ்து நமக்கு மாத்திரமா கடவுள், எல்லோருக்கும் கடவுள்னு பைபிள் சொல்லுது. ஓகே, ஸோ ஜீசஸ் நினச்சி யார்கிட்ட வேணால் எந்த நேரத்துலையும் வெளிப்படுத்த முடியும். ஆனால் நம்ம சொல்கிறது காமன் மெத்தட். சப்போஸ் இதெல்லாம் செக்லிஸ்ட் மாதிரி. ஸோ ஒன்று, கடவுளுடைய ஆடுகளாக இருந்தால் கம்பல்சரியாக கேட்கணும். கடவுளுடைய ஆடாக இல்லைன்னா கேட்குன்றது கேரண்டி கிடையாது. ஆனால் கடவுளுடைய ஆடாக இருந்தால் நம்ம கம்பல்சரியாக கேட்கணும். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. அப்போ நம்ம குரல் கேட்கலன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான், நம்ம காது ஏதோ ஒன்று, நம்மளுக்கு காதில் செவிடு கிடையாது, ஆனால் காது ஏதோ ஒன்று அடைச்சிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடைப்பு எடுத்து விட்டால் சரியாயிடும். அப்போ என்னெல்லாம் அடிச்சிருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ மியூட் எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ணி விட்டு பேசினா எப்படி இருக்கும்?
அன்மியூட் பண்ணிட்டு நான் பேசினேன்னா உங்களுக்கு பாதி கேட்காது இல்லையா? இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் அப்படி தான். இப்போது எல்லாம் மியூட்டில் இருக்கிறதுனால என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு தெளிவாக கேட்குது. அப்போது அன்மியூட் பண்ணால் எப்படி என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்காதோ அதே போல் நம்மளுக்கு நிறைய வாய்ஸ் கேட்குது. இந்த உலகத்தின் வாய்ஸ் நிறைய கேட்டுட்ருக்கு. அதனால் ஜீசஸ் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. அதுதான் ரீசன். அப்போ மற்றது நீங்கள் மியூட் பண்ண தெரிஞ்சதுன்னா ஜீசஸ் வாய்ஸ் ஈஸியாக கேட்கும். உலகத்தின் குரலை உங்களால் மியூட் பண்ண தெரிஞ்சதுன்னா ஜீசஸுடைய வாய்ஸ் ஈஸியாக கேட்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்தின் வாய்ஸை எப்படி மியூட் பண்ணுறது. புனித்திட்ட நான் நேற்று நாள் பேசிட்டுமா சொன்னேன், அங்கிள் முதல்ல இந்த எல்லாத்தையும் வெளியே எடுத்து ரிமூவ் பண்ண அங்கிள், ஒரு நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ண அங்கிள். See, that's the first step. You have to stop the external noise. Unless otherwise you stop the external noise, Jesus உடைய வாய்ஸ் கேட்காது. தீப்தி டவுட்டா? ஓகே ஃபைன். ஓகே, அப்போது நம்மளுக்கு இந்த உலகத்தின் குரல் அதிகமாக கேட்குது இல்லையா? நம்ம உலகத்தில் எதெல்லாம் கேட்குறோம்? நீங்கள் நிறைய சினிமாவை பார்த்துட்டு சினிமா பாட்டு நிறைய கேட்டுட்டு ஜீசஸ் வாய்ஸும் கேட்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும் யார்கிட்ட பேச விரும்புகிறோன்னு சொல்லிட்டு. இப்போது உங்கள் வீட்டுக்கு சப்போஸ் மோடி ஃபோன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயமா பிரதமர் ஃபோன் பண்ணுறாரு, அங்கேருந்து இந்திய பிரதமர் ஃபோன் பண்ணுறாரு வருது, உங்கள் மொபைலில் கால் வருது, அவங்க செக்ரட்டரி சொல்கிறாங்க மோடி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு. நீங்கள் சினிமா எல்லாம் டிவியில் ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு பேசிகிட்டு இருப்பீங்களா? இல்லையா? அட்லீஸ்ட் அந்த பொசிஷனுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் கம்பல்சரியாக. ஏன் உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கலனா கூட ஒரு நாட்டின் பிரதமர் பேசும்போது நிச்சயமாக நம்ம மற்ற எல்லா சவுண்டையும் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக கேட்போம். அப்போ கடவுள் பேசும்போது நம்ம எந்த அளவுக்கு மற்ற சவுண்ட்ஸை ஆஃப் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றது மிக மிக முக்கியம். நம்ம ஊரில் எப்படின்னு தெரியலாம், இந்த ஊரில் ஷேக் ஃபோன் பண்ணுறாருன்னா கை காலம் நடுங்கி போய் ஃபோன் எடுப்பான். கரெக்டாக? கத்தாரில் அப்படி தான். கத்தாரில் துபாயிலெலாம் ஷேக்குடைய செக்ரட்டரி ஃபோன் பண்ணுறான்னு மரியாதையாக ஃபோன் எடுக்கிறான். ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஜிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறான்ற போது எல்லாம் மியூட் பண்ணிட்டு தானே ஃபோன் எடுக்கிறீங்க வீட்டில் இருந்தால் கூட. கரெக்டாக? நான் சொல்கிறது கரெக்டாக? அப்போது நம்ம இந்த உலகத்தை படைத்த கடவுளோடு பேசுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த உலக நாய் சத்தத்தை மியூட் பண்ணணும். அது எப்படி பிரதர் மியூட் பண்ணுறது பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் எப்படி மியூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ். ஒன்று நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறது நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியாக தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது. ஒன்று வெறும் நாய்ஸ், இன்னொன்று நம்ம மனசில் வர நாய்ஸ் இல்லையா? உள்ளத்தில் ஓடுகிற நாய்ஸ். இப்போ ஒரு ஒரு பேப்பர் உங்ககிட்ட பேசுமா? ஒரு பேப்பர் பேசுமா? எத்தனை பேர் பேசுன்னு சொல்கிறீங்க? சரி, எத்தனை பேர் பேசாதுன்னு சொல்கிறீங்க? நான் ஒரு பேப்பர் கொடுத்தா அந்த பேப்பர் பேசுமா? ஓகே, நிறைய பேர் பேசாதுன்னு சொல்கிறான். இப்போ ஒரு டாக்டர் ரிப்போர்ட் வருது, உனக்கு கரோனா வைரஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரிப்போர்ட் பேசுமா பேசாதா? பேசுமா? அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அடுத்த செகண்டு பிபி ஏறுது, மனசில் என்னென்னமோ ஓடுது. அப்போ ரிப்போர்ட் பேசுதா பேசலையா? பேசுது. அப்போ இதேமாதிரி நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளத்தில் பேசிட்டு, ஒரு பேப்பர் கூட பேசும், ஒரு குரல், ஒரு வார்த்தை பேசுது. நம்ம கேட்ட பல விஷயங்கள் நம்மளுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம உள்ளத்தில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், மைண்டில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுவும் நம்ம மனசில் வரும். சாதாரணமாக வருதோ இல்லையா, ஜெபிக்கிற நேரத்தில் கம்பல்சரியாக வரும். நிறைய புனிதர்கள் சொல்கிற ஒரு விஷயம், உலகத்தில் மிக கஷ்டமானது ஜெபத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிறது தான். கண்டினியூஸாக ஜெபிக்கிறது தான் பெரிய விஷயன்றாங்க. ஏன்னா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுளோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க. கடவுளோட கம்யூனிகேட் பண்ணுற வரைக்கும் ஓகே, சாத்தானால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ திங்க் சில சில்ட்ரன்ஸ் இங்கிலீஷ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ரொம்ப கண்டென்ட் கம்மியாகிடும். பட் நான் வேர்சஸ் நான் சொல்கிறேன். ஓகே சிஸ்டர், ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுமா பிரியா சிஸ்டர்? இல்லையா? வேர்சஸ் மட்டும் சொன்னால் போதும் இல்லையா? ஓகே ஃபைன். சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஐ வில் mention it in English also. Okay, so if you want to listen to God's voice, then you have to silence the world voice. Okay.
நம்ம ரேப் சாங் அது இதுன்னு கேட்டுட்டு ஜீசஸ் வாய்ஸும் கேட்கணும்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கேட்காதானா, நான் கேட்காதுன்னு சொல்ல மாட்டேன். சிலருக்கு வந்து ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் வந்து பயங்கர ஜாலி பேர், ஒரே ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். ஜோக் அடிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு காதில் ஜீசஸ் பேசுறது கேட்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு 30 வருடமாக ஜீசஸ் கிட்ட கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு எந்த சூழ்நிலையும் கடவுளோட வாய்ஸ் கேட்கும். அவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் வர்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை வரலாறு அவருக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு சிலருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி போனோம்னா நம்மளுக்கு கேட்குன்னு சொல்ல முடியாது. அவருடைய அனுபவங்கள் நிறைய உண்டு அவர் கூட. பட் நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும். இப்போ ஒரு சில கேஸ் வந்து நம்ம புனிதர்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் சின்ன வயசுலேருந்து கடவுளோடு பேசியிருக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேசினா நமக்கு பேச மாட்டாரான்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய காலிங் ஒரே மாதிரி, ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேசுவார். நம்ம ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குட். ஸோ அப்போது இந்த உலகத்தின் குரலை நாம் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனம். Matthew chapter 13 verse 22. Matthew chapter 13 verse 22. முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். இப்போது இறை வார்த்தை பயனளிக்காமல் போகிறதுக்கு 2 காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று உலக கவலை, இன்னொன்று செல்வ மாயை அல்லது உலகத்தின் மாயை, உலகத்துடைய கவர்ச்சி. இந்த 2 விஷயம்தான் நம்மளுக்கு இறை வார்த்தை பலன் கொடுக்காமல் போகிறதுக்கு காரணம். ஆனால் இந்த 2மே கடவுளுடைய குரல் கேட்காம போகிறதுக்கும் காரணம் தான். நீங்கள் மனசில் பயங்கர வேதனையில் போய்ட்டு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே டென்ஷனில் போய் கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தையும் அவர் நிறைய பேசினா நம்மளுக்கு காதல் விடாது இல்லையா? இறை வார்த்தை என்ன சொல்லுது? அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள் இல்லையா? ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் த லார்ட். ஸோ when your mind is at peace, when you are at the peaceful mind, quiet காமான நேரத்தில் தான் கடவுள் பேசுறது தெளிவாக கேட்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது கூட கேட்கும், அது வேறு விஷயம். பட் நம்ம முதல்ல கேட்கணுன்னா மனசு அமைதியாகும். நான் சைலண்ட்டாக இருக்குது பிரதர், சைலண்ட்டான ரூமில் தான் நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், நான் சுற்றுப்புற சூழ்நிலை சவுண்டு இதை சொல்லலை, உங்கள் மனசு அமைதியாக இருக்குதா, அது முக்கியம். when your mind is at rest, then it's easy to hear the voice of God. Praise the Lord. மனசில் கவலை கஷ்டங்களோடு நம்ம உட்காந்து ஜெபிக்கும் போது குரல் கேட்பது ரொம்ப கடினம். நாம் இப்பவும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, கடினம். அடுத்தது அந்த சைட்லேருந்து கடவுள் பேசணும்னு நினச்சா எப்போ வேணால் யார்கிட்ட வேணால் பேச முடியும் அவரால். நான் அதை சொல்ல வரல. பட் நம்ம சைடில் இருந்து பயங்கர கவலையோட பிரச்சனையோட எப்படியாவது ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு போய் உட்காரும்போது கஷ்டம். நிறைய பேர் நம்ம எப்படி போய் ஜெபம் பண்ணுறோம், பிரச்சனையில் போய் ஜெபம் பண்ணுறோம், அன்றே ஒரு வீடியோ அந்த டென்ஷனில் பேசும்போது அவர் பேசுகிறது நம்ம காதில் விழாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? டென்ஷன் வரும்போது விசுவாசம் போயிடுது, கவலை வரும் பொழுது விசுவாசம் போய் விடுகிறது. அதனால தான் கடவுள் பேசுவது நம்மளுக்கு காதில் கேட்க மாட்டேங்குது. எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். விசுவாசம், அமைதி, பொறுமை, மகிழ்ச்சி, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அப்போது இந்த ஃபர்ஸ்ட் திங், உலக கவலை இருந்தால், உலக கவலை ஏன் வருது? விசுவாசம் இல்லாதனால தான் வருது இல்லையா? விசுவாசம் இல்லாமல் கடவுளுடைய வார்த்தை கேட்குறது கஷ்டம். ஃபெய்த் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கடவுள் என்னோட பேசுவார் நம்பிக்கை இருந்தால் தான் குரல் கேட்கும். விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். ஓகேங்களா? அப்போ முதல்ல கவலை இருக்கக்கூடாது. அது எப்படி பிரதர் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கடவுள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் போவீங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு சக்தி உண்டு. நான் இந்த உலகத்தை வென்றேன்னு சொல்கிறார். பிரச்சனை உண்டு, ஆனால் பிரச்சனை நம்மளை பாதிக்காமல் நம்ம அதை மேற்கொண்டு போக முடியும். இறை வார்த்தையின் வல்லமையினால் நாம் அதை மேற்கொள்ள முடியும். பிரச்சனை வராதுன்னு சொல்ல, ஆனால் கவலைப்படக்கூடாது. பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை
போராடி ஜெயிக்க வேண்டும் தவிர அதில் சோர்ந்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து கவலையோடு போய் ஜெபம் பண்ணும்போது குரல் கேட்பது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கலாம் கவலைப்பட்டு ஜெபம் பண்ணும்போது முக்கியமாக குரல் கேட்கணும் இல்லையா? ஆனால் கவலைப்பட்டு ஜெபம் பண்ணும்போது ஒன்றும் கேட்காது. இங்கே நம்ம மண்டே ப்ரேயருக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் அந்த தாட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வில் டீச். என்ன நிறைய கொஞ்சம் புதிய ஆன்மீகங்கள்லாம் எடுக்கலாம். தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சில வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. முடிந்தளவு எல்லோரும் வீடியோவை ஆன் செய்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தயவுசெய்து நான் யார் புதிய ஆளுங்க பழைய ஆளுங்கன்னு தெரியல. நம்ம ஒரு சில இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர ஆளாக இருந்தால் நான் அதை திரும்பி லைட்டாக டச் பண்ண வேண்டியது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ ஒன்று உலக கவலை, இன்னொன்று உலக மாயை. நம்மளுக்கு இந்த உலகப்பூர்வமான களியாட்டங்களில் மகிழ்ச்சி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடவுளுடைய வார்த்தையும் கேட்கணுன்னா கஷ்டம் இல்லையா? ரெண்டும் முடியாது. கடவுள் வந்து அமைதியில் உறவோடும் தெய்வம். அமைதியில் பேசுவார். அமைதியாக நம்ம மைண்ட் எப்போ அமைதியில் இருக்கோ, நம்ம கடவுள் பேசுவார், நம்ம சத்தமாக நம்ம காது கேட்குற மாதிரி பேசுவார்னு நினைக்காதீங்க. அது ஒரு சிலருக்கு அப்படி ஒரு கிஃப்ட் உண்டு. நிறைய நேரத்தில் உள்ளத்தில் இருந்து தான் பேசுவார். நம்முடைய ஆத்மாவிலிருந்து அவர் பேசுவார். அப்போ நம்ம மனசு அமைதியானால் தான் நம்மளுக்கு உள்ளத்தில் அவர் பேசுவது கேட்கும். பிரைஸ் தி லார்ட். காதில் பேச மாட்டாரா? அதுவும் ஒரு சிலருக்கு பேசுகிறார், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம மோயிசனை குறித்து அவருடைய சகோதர சகோதரிகள் குறை சொல்கிறாங்க இல்லையா? ஆரோனும் மிரியாமும் குறை சொல்கிறாங்க. பிதா அவர்கிட்ட அவங்கள வர சொல்கிறார். அப்போ இவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? மிரியாம், நானும் தீர்க்கதரிசி தான், எங்கிட்ட கடவுள் பேசுறது இல்லையான்னு கேட்டாங்க. உண்மையிலே பிதா மிரியாம் கிட்ட பேசினார். ஏன்னா அவங்க ஒரு தீர்க்கதரிசின்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. தீர்க்கதரிசினா கம்பல்சரியாக கடவுள் பேசியிருப்பார். ஆனால் மோசஸ்ட்ட வரும்போது பிதா என்ன சொல்கிறாரு? நான் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறேன் என்று தெரிந்திருந்தும் நீ அவனை கேள்வி கேட்குறது யாருன்னு கேட்குறாரு. அப்போ மோசைகிட்ட பேசுகிற மெத்தட் வேறு, மிரியாம் கிட்ட பேசுகிற மெத்தட் வேறு இல்லையா? ஸோ மோசைகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நான் நேருக்கு நேராக பேசினேன்றார். அப்படி அந்த அளவுக்கும் பேசலாம். இல்லை காதில் நம்மகிட்ட தூரத்தில் வெறும் ஆடியோ மட்டும் கேட்கவும் முடியும். சிலருக்கு வீடியோவோட பேசுகிறார் இல்லையா? வீடியோ வித் ஆடியோ டைரெக்டாக நம்மகிட்ட நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி பேசுகிறார். சிலருக்கு ஒன்லி ஆடியோ மட்டும் கேட்குது. சிலருக்கு நார்மல் ஆடியோ கிடையாது, உள்ளத்துலேருந்து பேசுகிறார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பேசுகிறது உள்ளத்துலேருந்து பேசுகிறது தான் அதிகமாக பேசுகிறது. அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் ரிசீவிங் ஃப்ரம் த ஹார்ட், இன்சைட் உள்ளத்துலேருந்து நம்ம ஸ்பிரிட்டில் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். பிகாஸ் காட் இஸ் ஸ்பிரிட். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியில் பேசுவார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஸ்பிரிட் சோல் பாடியில் படிக்கும்போது காட் கம்யூனிகேட்ஸ் டு அவர் ஸ்பிரிட். ஸ்பிரிட்டில் பேசும்போது நம்முடைய சோலில் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சோல் வந்து டியூன் ஆகணும். ஓகே, அது அடுத்தது நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது ஒன்று, நம்முடைய கவலைகளோடு நம்ம பேசும்போது நிறைய நேரத்தில் கேட்பதில்லை. கவலையோடு பேசும்போது கேட்டதுன்னா எப்போவாவது ஒரு முறை கேட்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பேசியிருப்பார், அதுக்கப்புறம் அந்த குரல் கேட்காது. உங்களுக்கு ரெகுலராக பேசணுன்னா கவலையோடு போய் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது உலக சிற்றின்பங்களில் நம்ம நாட்டத்தை வச்சுட்டு போய் உட்காந்தோம்னா ரெகுலராக கடவுள்கிட்ட பேச முடியாது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணி ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, குட். மூன்றாவது அடுத்தபடியாக பார்க்கும்போது எதுக்கு நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏதோ கில்பர்ட் பிரதர் போன வாரம் சொன்னார் கடவுள் பேசுவார்னு, அதனால பேசலாம், சும்மா போய் உட்காந்து பிரதர்னு. அப்படி போய் உட்காந்திங்கன்னா ஒரு நாள் கஷ்டம் இல்லையா? ஏதோ சும்மா கடவுளை வாய்ஸை கேட்கலான்னு போய் உட்கார்ந்த பிரதர். குழந்தைங்களுக்கு கடவுள் பேசலாம், ஏன்னா அவங்க சொன்னதை கேட்டு சின்சியராக வந்து பேசுறதுனால பேசலாம். நம்ம போய் சும்மா அந்த மாதிரி சும்மா போய் உட்கார்ந்த பிரதர் அப்படின்னா கேட்பார், எதுக்கு பையன் குரலை கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு. We should know why we want to hear the voice of God இல்லையா? எதுக்கு கேட்க ஆசைப்படுறீங்க? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Why you want to hear the voice of God? ஜீசஸ் வாய்ஸை கேட்கணும். எதுக்கு உங்களுக்கு ஆசை? எதுக்காக கேட்கணும்? பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஜீசஸுடைய வாய்ஸை கேட்கணும். ஓகே, யாரும்
யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எதுக்கு ஜீசஸோட வாய்ஸ் கேட்கணும்? ஏன்னா நம்ம அது தெரியாமல் கேட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஓகே சிஸ்டர் பிரியா சிஸ்டர், எஸ் சொல்லுங்கள் சிஸ்டர், அன்மியூட் யுவர் செல்ஃப் சிஸ்டர். Okay, so you want to speak to your dad. Fine, that's good. Nice. Okay, sister Indrani sister, சொல்லுங்க sister. ஓகே, நம்முடைய கடவுள் உயிருள்ள கடவுள், அதனால அவருடைய வாய்ஸை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே குட். ஓகே எதுமா? ஓகே பரிசுத்தாவியா நம்முடைய துணையாளர், அவர் நாள் முழுவதும் வழி நடத்துவார், அதனால நான் டெய்லி கேட்கணும். ஓகே குட். சிஸ்டர் மேரி சிஸ்டர், விண்ணுலகத்தில் கிடைக்கணுன்றதுனால கேட்குறீங்களா? வெரி குட். ஓகே சரி, என் குரலை கேட்க வேணாம், உனக்கு விண்ணுலகத்தில் இடம் கொடுத்துட்டேன்னு சொன்னால் வேணாம்னு விட்டுருவீங்களா? இல்லை, நான் 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 கேட்குறதுக்கு குரல் எதுக்கு கேட்கணும்னு கேட்குறேன். குரல் கேட்காம நிறைய பேர் மோட்சத்துக்கு போகிறாங்க. குரலை கேட்டால் தான் மோட்சத்துக்கு போக முடியும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் கடவுளை விசுவாசித்து வாழும்போது சரி, வெரி குட் வெரி குட். ஓகே சிஸ்டர், ஃபைன். சிஸ்டர் ஜெனிட்டா சிஸ்டர், ஓகே ஓகே, ஆர்வம் அதிகமாக இருக்கு. வெரி குட். ஓகே ஜெனிட்டா சிஸ்டர், பிரைஸ் லார்ட். ஓகே, அப்பாவுடைய குரலை கேட்கணும்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். வெரி குட். ஓகே குட் சிஸ்டர். பிரதர் ஆரோக்கியசாமி பிரதர், அதான் ஏன் கேட்குறேன், ஏன் உறவாட வேண்டும்? ஓகே சரி, எதுமா? ஓகே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கணித்தீர்கள். ஓகே பிரதர் லியோ பிரதர், முதல் ஆள் கை தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் வரிசையாக சொல்கிறீங்க. வெரி குட், சொல்லுங்கள் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்ட்ராக்டிவ், நல்லது தான். எஸ் பிரதர். அதுக்காக தான் கேட்குறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்கிறதே ஒரு மாதிரி இருக்கு பிரதர், ஏதாவது திருக்க தரிசனம் சொல்ல, அதுக்கு தான் கேட்குறேன், வேற ஒன்று. ஓகே வெரி குட். பிரதர் ராம் பிரதர், பிரதர் ராம், ஓகே ஓகே வெரி குட். கடவுளுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது. வெரி குட். ஓகே வேற என்ன பிரதர்? சார்ல்ஸ் பிரதர், சார்லஸ் ஹெஸ்டன், எங்கே இருக்கீங்க பிரதர்? வீடியோ காணோம். சொல்லுங்க பிரதர். அவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்காக அவருடைய குரலை கேட்க ஆசைப்படுறீங்க. வெரி குட். ஓகே வெரி குட். அவருடைய பணியை செய்யறதுக்காக அவருடைய குரலை கேட்க ஆசைப்படுறீங்க. வெரி குட். பிரதர் வில்லியம்ஸ், பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர், எதுக்கு ஜிஎஸ்டி குரலை கேட்கணும்?
மோட்சத்துக்கு போகிறதுக்காக ஜீசஸ்ட்ட பேசணுன்றீங்க, சிம்பிளாக சொல்லுங்கள் அப்போ. ஓகே, வெரி குட், வெரி குட், குட். புனித், யூ வாண்ட் டு சே சம்திங்? எஸ், எஸ் பிரதர், சொல்லுங்கள் பிரதர். ஓகே, இல்லைன்னா நம்ம ஆடு இல்லைன்னு ஒரு டவுட் வந்துடுது. ஓகே, குட் 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 குட், ஃபைன். எஸ் ரூபன், எஸ் ரூபன். ஓகே, கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் பெரிய பிளஸ்ஸிங், வெரி குட். பிரதர் அமல்ராஜ் பிரதர், கை காம். இருட்டில் இருக்கிறீங்க பிரதர், நீங்கள் வெளிச்சத்துக்கு வாங்க. சாரி, அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ், ம், பிரதர் நம்ம நீங்கள் பன்மையில் சொல்கிறீங்க, நம்மன்னு சொல்லி நீங்கள் எதுக்கு இப்போ குரல் கேட்க ஆசைப்படுறீங்க, அது சொல்லணும். நான் ஆசைப்படுறது நான் சொல்கிறேன். ஓகே, சரி, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், பிரைஸ் தி லார்ட். எஸ் டொமினிக் பிரதர். ஓ, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், வெரி குட். காட்ஸ் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசையார், வெரி குட். ஓ, லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. பிரதர் கிறிஸ்டோஃபர் பிரதர், பிரதர் கிறிஸ்டோஃபர், இல்லைனா சிஸ்டர் ஹில்டா சிஸ்டர், ஒன் ஆஃப் யூ. கடவுளுடைய நிறைவேற்றுறதுக்கு நம்ம இதுக்கு குரல் கேட்காம நிறைவேற்ற முடியாதம்மா. ஓகே, வெரி குட், வெரி குட். தெளிவாக கடவுளுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ நீ சொல்கிறது பார்க்கணும் இல்லையா? அவருடைய திட்டம் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும். வெரி குட், குட். பிரதர் கிறிஸ்டோஃபர் சில்வஸ்டர், எஸ் பிரதர், சில்வஸ்டர் பிரதர். Puneet, you want to say something? Yeah. One second. Uncle finish பண்ண போறோம் சார். Sylvester சொல்லு. Praise the Lord. நம்ம பிரதர், நான் அதெல்லாம் ஓகே, ப்ரோக்ரெசிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. வேறு ராஜேஸ்வரி சிஸ்டர், நீங்கள் லைனில் இருக்கீங்களா? கை தூக்குனீங்களா? எங்கே காணும் எங்கேயும்? வேர் இஸ் சிஸ்டர் ராஜேஸ்வரி? ஓ சாரி, ராஜேஸ்வரி சிஸ்டர். சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் அன்மியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அன்மியூட் பண்ணணும் நீங்கள். உங்களுக்கு மியூட்டில் இருக்கு சிஸ்டர். சரி, ஓகே. புனித் சொல்லுப்பா. ஓகே, காட்ஸ் பிளான். யூ வாண்ட் நோ காட்ஸ் பிளான். வெரி குட், குட். வேறு யார்? சில்வஸ்டர் சொல்லியாச்சு, புனித் சொல்லியாச்சு, ஃபைன். ஓகே, சப்ஜெக்ட் போகலாம். வெரி குட். எல்லாருமே ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி தான் கேட்குறீங்க. பிரதர் ராஜசேகர், ஒன் செகண்ட், சாரி. சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் தான் அன்மியூட் பண்ணணும். ஓகே, ஓகே. நற்செய்தி பணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. வெரி குட். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், டெஃபினெட்லி. எஸ் கேவின், அன்மியூட் யுவர் செல்ஃப்.
அட்வைஸ் கேட்குறது. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் யூ வாண்ட் ஃப்ரம் காட்? Okay, good, very good. Okay, let's go to the subject. So இப்போ நீங்கள் கேட்டது ஜஸ்ட் நீங்கள் கை தூக்குனீங்களா? எஸ் பிரதர், அன்மியூட் பண்ணிக்கோங்க. Praise the Lord. Okay. Okay. ஓகே ஓகே, ஜீசஸ் உடைய சீடனா வாழ்றதுக்கு அவருடைய குரல் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, ஜுவான். எஸ் ஜுவான், அன்மியூட் யுவர் செல்ஃப். எஸ். Okay, so you want help from God, so if you speak to him, you can ask him whatever you want. Eric, so what do you want to ask God? Okay, if Jesus comes and meets you, what you'll ask Jesus today? No, what help you will ask? What is your dream? You want to become an astronaut? Astronaut, very good, very good. Okay, good, very good. God bless you. Good. Okay, இப்போ சந்தோஷம். நான் நார்மலாக கேள்வி கேட்ட 2 பேர் 3 பேர் பதில் சொல்லுவீங்க. இதில் எல்லாருமே சொல்ல ஆசைப்படுறீங்க. அதுலேருந்து தெரியுது உங்கள் எல்லாருக்குமே பயங்கர ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷம். ஆனால் முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருந்தது. ஓகே, குட். இப்போது இவ்வளோ பேர் சொன்னதை நம்ம கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 2 கேட்டகரியில் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று அவுட் ஆஃப் லவ் இல்லையா, பிகாஸ் ஹீ இஸ் அவர் ஃபாதர், வி வாண்ட் டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ். தட்ஸ் ஒன் திங். மெயின் திங் இஸ் லவ். அண்ட் த செகண்ட் ஒன், நிறைய பேர் சொல்கிறது வி வாண்ட் டு நோ வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட் இன் அவர் லைஃப். கடவுளுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரிகிறதுக்கு. 3வது பாயிண்ட் அதிகமாக சொல்கிறது, கடவுளுடைய குரலை கேட்டால் நம்ம மற்றவங்களுக்கும் அதை யூஸ் பண்ண முடியும். மினிஸ்ட்ரியில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் தீர்க்கதரிசிகள் நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க முடிந்தது. உண்மையில் நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது மினிஸ்ட்ரியில் இட்ஸ் அ பிளஸ்ஸிங். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணோம். அப்போது பெற்றோருக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது நாங்களும் ப்ரேயர் பண்ணி பார்த்தோம். கடைசியில் கடவுள் வெளிப்படுத்தினார். பெற்றோர் சொல்கிறது ஒன்று, அந்த குழந்தை ரிசீவ் பண்ணுறது வேறு ஒரு இன்ஃபர்மேஷன். பெற்றோர் சொல்வது ஒரு கருத்து, ஆனால் அந்த குழந்தை காதில் வேறு ஒன்று விழுது. நடுவில் டேவில் என்ன பண்ணுறான், ஒரு ஆண்டனா மாதிரி ஒன்று வச்சுட்டு he receives something from parents and he converts and gives something else to the children. இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இதெல்லாம் பாசிபிள். எனக்கு ஒரு 12-13 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங்கினுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததுனால அந்த விஷயம் பார்த்தோன்னே என்னால் அதை கேட்ச் பண்ண முடியுது. இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எப்போ அந்த டவரை பிரேக் பண்ணி கேன்சல் பண்ணுமோ அதோட அந்த ப்ராப்ளம் சரியாக போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கடவுள் நமக்கு ஒரு சில வெளிப்பாடுகள் கொடுப்பது மிக மிக அவசியம் ஊழியத்தில். அதே போல் கடவுளுடைய திட்டம் தெரிவது மிக மிக அவசியம் இல்லையா. நம்ம நிறைய கடவுளுக்கு ஊழியம் பண்ணலாம், ஆனால் நம்ம பண்ணுற ஊழியம் கடவுளுக்கு பிடிச்சிருக்கான்னு நமக்கு தெரியணும். இப்போ கடவுள் உங்களை ஒரு சர்வீஸ் மினிஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம போயிட்டு ப்ரீச் பண்ண ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்காக மற்ற சப்போஸ் நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம், அதுக்காக மற்ற வேலை செய்யக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. ஐ டூ எவ்ரி திங். பட் ஃபோக்கஸ் நம்மளுக்கு எது மெயின் மினிஸ்ட்ரியோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போஸ்தலர் பணியில் பார்த்தீங்கன்னா திருத்தூதர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இறை வேண்டுதலிலும்
நற்செய்தி பணியிலும் எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவு பண்ணணும். அதனால் இந்த சாப்பாடு பரிமாறதான் பந்தி பரிமாறதுக்கு இன்னொரு 7 பேர் நம்ம சூஸ் பண்ணலாம், அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணட்டோன்றாங்க. இப்போ ஒரு 4 பேர் ஷார்ட்டாக இருக்காங்க ஒரு நாளைக்குன்னா, அப்போஸ்தலர் வந்து அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னா செய்வாங்க, எல்லா வேலையும் செய்யலாம், தப்பு கிடையாது. பட் ஒவ்வொருத்தருடைய காலிங்கிறது டிஃப்ரெண்ட். நம்மளை எதுக்காக மெயினாக கால் பண்ணியிருக்காரோ கடவுள், அதை கம்பல்சரியாக நம்ம செஞ்சாகணும். நேற்று முதனால ஒரு மெசேஜில் சொன்னேன், டெல்லியில் ஒரு ஊழியக்காரர் நைட் ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணுவார். ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ஜீசஸ் சொல்வார், நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு போகணும், ஒரு வாய்ஸ் கேட்கும் அவருக்கு. படுத்துட்டு காலையில் எழுந்துச்சு அந்த இடத்துக்கு போவார். ஜீசஸ் சொன்ன டைமுக்கு அந்த இடத்துக்கு போவார். அங்கே போய் நிற்கும் போது ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு ஆளை பார்த்து ஜீசஸ் சொல்வார், இந்த ஆளை போய் டச் பண்ணி பேசுன்னு சொல்லி. அவர் போய் தொட்டுட்டு, இன்றைக்கி செத்த நீ எங்கே போவான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவார். இதுதான் அவருடைய மினிஸ்ட்ரி. இந்த ஒரு கேள்வி கேட்டு போனால் யார் அவர் தொடர இருந்தாலும் கம்பல்சரியாக மனம் மாறிடுவாங்க. இது அவருடைய மினிஸ்ட்ரி. பல வருடங்களாக இது மட்டும் செஞ்சிட்ருக்கார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது ஊழியம் என்பது உங்களை எஜமா என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் ஊழியம், இல்லையா? கரெக்ட் தானே பிரதர்? ஊழியக்காரனை வேலைக்காரன் தானே அர்த்தம். நிறைய பேருக்கு வேலைக்காரனை கூப்பிட்டா பிடிக்காது, ஊழியக்காரன் அது பெருமையாக இருக்குது. நம்ம என்னது கடவுளுடைய வேலைக்காரங்க, கரெக்ட் தானே? நான் ஒரு சில ஊழியக்காரன் பிரதர், நம்ம கடவுளுடைய வேலைக்காரனா இல்லை பிரதர், நான் ஊழியக்காரன், ரெண்டும் ஒன்று தான் பிரதர். ஆனால் நம்மளுக்கு வேலைக்காரன்னு சொன்னால் சீப்பாக இருக்குது. கடவுளுடைய வேலைக்காரன்றது என்ன பிரச்சனை? கடவுளுடைய வேலைக்காரங்க நம்ம. அப்போ பாஸ் சொல்கிறது நம்ம கேட்கணும். பாஸ் நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரோ அதை செய்கிறது தான் உண்மையான வேலைக்காரனுடைய வேலை. அப்போ நம்மளுடைய அழைப்பு என்ன என்பது மிக மிக முக்கியம். அது தெரியாமல் நம்ம நைட் அண்ட் டே ஓடினா கூட பிரயோஜனம் கிடையாது, இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணுறீங்க, அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயை நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்க, அவர் போய் நான் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஓடி கம்பெனிக்கு உழைச்சா விட்டுருவீங்களா? பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காது, இல்லையா? ஸோ கடவுள் நமக்கு என்ன வேலை வச்சுருக்காரோ அந்த வேலையை செய்கிறது தான் பெஸ்ட். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய குரல் கேட்டால் ரொம்ப ஈஸி. பிரைஸ் தி லார்ட். அது இருந்ததுன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வராது. நம்மளுக்கு நிறையா நீங்கள் ஊழியத்தில் போகும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஒரு பக்கம். ஓகே, இதை நம்ம செய்யலாமா, அதை செய்யலாமா, இதெல்லாம் ஒரு நடுவில் ஒரு டவுட் வரும். இதை செஞ்சால் என்ன தப்பு? ஊழியத்திலே பல வகையான ஊழியங்கள் இருக்குது, இல்லையா? அப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் காலிங், பர்சனலாக கடவுள் நம்மளுக்கு எதை கூப்பிட்ருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அதில் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறோம். ஒன்றும் இல்லை, சப்போஸ் உங்களுடைய காலிங் வந்து ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இஸ் யுவர் காலிங்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் ப்ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா சரிப்பட்டு வராது. ஓகே, கொஞ்ச நாள் நல்லா ஓடும், பட் கடவுளுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? கடவுள் உங்களை ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ண சொன்னார், ஊழிய மெசேஜ் கொடுக்க சொன்னார் தான் குட். உங்களுக்கு ஒரு மெயின் காலிங் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதனால தான் எரேமியா 29:11 சொல்கிறாரு, நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான திட்டங்கள் அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. அப்போ அந்த திட்டம் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். there is a difference between plan and will. கடவுளுடைய சித்தம் வேறு, கடவுளுடைய திட்டம் வேறு. நான் சொல்றது கரெக்டா? கடவுளுடைய சித்தம் வேறு, கடவுளுடைய திட்டம் வேறு. எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. நம்ம எடுத்த டாபிக் ஒன்று இருந்தாலும் கொஞ்சம் அப்படி சைடில் போ, பட் இதுவும் தேவை தான். இது இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஷுட் நோ தட் ஆல்சோ. எபேசியர் 1:4 என்ன சொல்லுது? உலகம் தோன்றுவதற்கு முன்பே நாம் தூயோராக பிதாவுடைய சன்னிதானத்தில் நிற்க வேணும் என்பதற்காக தான் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தார் இருக்கு. யாராவது படிங்க பார்க்கலாம். எபேசியர் 1:4. ஒரு செகண்ட், நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அதுக்கு அடுத்த வசனம், அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து வழியாக பிதா தேர்ந்தெடுத்தார். இதுவே அவருடைய விருப்பமும், இதுவே அவருடைய திருவுளமும். This is the will of God for every one of us. ஒவ்வொருத்தருக்கும் கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்னன்னா, நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நம்மளை தூயராகவும் மாசற்றரும் அவருடைய திருமுன் நாம் விளங்க வேண்டும்ன்றது தான் கடவுளுடைய திருவுளம். ரோமர் 8:29 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சாயலில் நாம் மாற வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம். எல்லாமே ஒன்று தான். கடவுளுடைய திருவுளம் நம்ம பரிசுத்தமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது
அவருடைய வில். திஸ் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. பட் திட்டம்ன்றது வேறு, அதுதான். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. The will of God for all of us is same, that we all should become His children and we should be holy and perfect, sanctified. But plan for each and every one of us is different. உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு, எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம். எல்லா திட்டமும் சூப்பர் திட்டம் தான். அது ஒருத்தருக்கும் மோசமான திட்டம் கிடையாது இல்லையா? கடவுள் என்ன அப்படி தானே சொல்கிறேன், நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான வாழ்வு தரும் திட்டங்கள், நலமான திட்டங்கள் தான் தவிர கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. ஆனால் கடவுளுடைய திட்டம் நல்ல திட்டம். ஆனால் அந்த திட்டம் நம்ம கரெக்டாக போய் சேரணும். நம்ம கடவுளுடைய திட்டம் என்னென்னு தெரிந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு கடவுளுடைய குரல் கேட்பது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2005 நான் என்னுடைய ஒரு ரெட்ரீட்டில் போய் நான் கடவுளால் தொடப்பட்டு மனம் மாதிரி ஒரு கன்ஃபெஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கன்ஃபெஷன் பண்ணியிருப்பேன். அப்போது அது கன்ஃபெஷன் பண்ணுறது நார்மலாக ஏதோ ரூமில் கன்ஃபெஷன் பண்ணுவாங்க. அந்த கோயில் ஒரு ரவுண்ட் கோயில் நடுவில் சென்டரில் கன்ஃபெஷன் தொட்டி, எல்லாம் பார்க்கலாம் கன்ஃபெஷன் பண்ணுற ஆள் அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் செஞ்ச பாவம்லாம் நிறையா இருந்ததுனால ஒரு 1 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் இன்னொரு லைனில் நின்றுருந்தான். அப்போ பயங்கரமாக அழுது கன்ஃபெஷன் பண்ணேன். என் ஒய்ஃப் பார்த்துருப்பாங்க, 1 மணி நேரம் இருந்தாலும் அழுது கன்ஃபெஷன் பண்ணுறேன், என்ன பண்ணான்னு தெரிலன்னு சொல்லிட்டு இல்லையா? 1 மணி நேரம் ஒருத்தர் அழுது கன்ஃபெஷன் பண்ண என்ன நினைப்பான்? எல்லாம் முடிஞ்சு ஃபாதர் அப்சல்யூஷன் கொடுத்து முடிச்சப்போ எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது. உலகம் எங்கும் சென்று இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்கும் கருவியாக உன்னை மாற்றிக்கொள். 15 வருஷத்துக்கு முன்னால் சில வார்த்தை இன்னும் எனக்கு காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. உலகம் எங்கும் சென்று இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்கும் கருவியாக உன்னை மாற்றிக்கொள். யாருடைய வாய்ஸ் இது? பிதாவுடைய வாய்ஸ் இல்லையா? ஜீசஸ் சொல்கிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்து நாமம் சொல்ல மாட்டார், என்னுடைய நாமத்தை அறிவிக்க கருவியாக மாற்றிக்கொன்னு சொல்லியிருப்பார். ஸோ இது பிதாவுடைய வாய்ஸ். இது கேட்டதுனால எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. நான் ப்ரீச்சிங்கை தவிர வேறு எதையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய காலிங் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதில் முழு மூச்சாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எனக்கு நிறைய கவுன்சிலிங் பண்ணுறோம் நாங்கள். அது என்ன சொல்கிறது, இது மெயின் ப்ரீச்சிங் தான். அப்போ வர்ற மக்களுக்கு ஒரு சில ஹெல்ப், ஓகே கவுன்சிலிங் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், டெலிவரன்ஸ் பண்ணுறோம், ஹீலிங் பண்ணுறோம், இதெல்லாம் அலைட் சப்ஜெக்ட். மெயின் சப்ஜெக்ட் இஸ் ப்ரீச்சிங் ஃபார் மீ. அதே மாதிரி உங்களுடைய காலிங் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதில் முழு மனதோடு செயல்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கடவுளை பற்றி அறிவிக்க வேண்டியது எல்லாருடைய பணி. நம்ம ஒருத்தர் ரோட்டில் பார்க்குறோம், பேசுகிறோம், அவங்ககிட்ட ஜீசஸ் பற்றி சொல்கிறது எல்லாருடைய கடமை. அது நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் மக்கள் முன்னால் மெயினாக உங்களுடைய ஊழியமே அதுதான் சொல்லி போகணுன்னா கடவுள் தெளிவாக சொல்லுவார், இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஈவன் ப்ரீச்சிங்கில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரீச்சிங் இருக்குது. நான் ஒரு முறை ஒரு ஊழியருடைய மெசேஜ் கேட்டிருந்தேன். அவருடைய மெசேஜ் எப்போ பார்த்தாலும் பாவத்தை பற்றி தான் எடுக்கிறார். நீ பாவம் செய்யலாம், இந்த செஞ்சுன்னா நரகத்துக்கு போக. அது கேட்டாலே உங்களுக்கு என்னடா இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் இதே பேசுகிறான்னு சொல்லியிருக்கும். அவர் ஒரு மெசேஜில் சொல்கிறார், ஒரு நியூ இயர் மெசேஜில் சொல்கிறார், அவர் பிளஸ்ஸிங்கை பேசலாம் எல்லாரும் ஒரே எப்போ பார்த்தாலும் நம்ம இதே பேசுகிறோம்னு சொல்லி ஒரு நாள் பிளஸ்ஸிங் போய் எடுத்தார். அடுத்த நாள்லேருந்து ஜீசஸ் அவர்கிட்ட பேசுகிறது கிடையாது. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணுறார். அப்போ ஜீசஸ் இவர் ஒரு 4-5 நாள் அழுது ஜெபம் பண்ணி அப்புறம் ஜீசஸ் கேட்கும்போது, என்ன ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், உலகம் ஃபுல்லாக பிளஸ்ஸிங் தானே எடுக்கிறாங்க. அப்போ ஜீசஸ் அவர்கிட்ட சொன்னது, ஒன்று நான் கூப்பிட்டது இந்த மெசேஜ் கொடுக்குறது தான், வேறு எதுவும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தருடைய அழைப்பு என்னவோ அதை நம்ம கரெக்டாக செய்யணும். என்னுடைய அழைப்பு சொல்யூஷன் கொடுக்குறது தான் என்னுடைய அழைப்பு. மெசேஜ் நிறைய நான் சொன்னேன் இல்லையா, டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட், ப்ரீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். மை காலிங் இஸ் ஓகே, ஹீலிங் பண்ணணும்னா எல்லாரும் பண்ண முடியும். அப்போ எல்லாரும் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்? ஓகே, ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்பு பண்ணுங்க, செகண்ட் இந்த ஸ்டெப் பண்ணுங்க, தேர்ட் இந்த ஸ்டெப் பண்ணுங்க, ஃபோர்த் இது பண்ணுங்க, இட் வில் ஒர்க். இல்லை பிரதர் இவ்வளோ பண்ணி ஒர்க் ஆகலை, அப்போ போய் என்ன பண்ணுறது? ஐ வில் கோ அண்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். ஜீசஸ் இவ்வளோ பண்ணி நடக்கலை, என்ன பண்ணுறது? அண்ட் யூ வில் டீச் மீ சம்திங் எல்ஸ். இதை சொல்லு, திஸ் இஸ் மை காலிங். இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம எதை பேசிகிட்டு இருக்கிறோம்? கடவுளுடைய வாய்ஸ் கேட்குறது எப்படி? அப்போது அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். பிரதர் இதெல்லாம் பண்ணி எனக்கு கேட்கல, நான் மறுபடியும் உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் கேட்கலன்னு சொல்கிறாங்களே, அப்போது இதை பண்ண சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, எல்லா ஒரு ஜென்ரல் ஃபார்முலா சொல்லி எல்லாருக்கும் மொத்தம் சொல்ல முடியாது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஃபார்முலாவையும் இதில் ஆட் பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ராசஸையும் ஆட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது கம்பல்சரியாக
கேட்கும், ஒவ்வொருவருக்கும் கேட்கும். பிரைஸ் தி லார்ட். இது என்னுடைய காலிங். ஏன்னா நான் கடவுளுக்குள்ள வரும்போதே பைபிள் வந்து சொல்யூஷன் வேணும். ஐ நீட் சொல்யூஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம். இது எனக்கு மனசில் வந்துக்கிட்டே இருந்த ஒரு உந்துதல் ஸ்டார்டிங்கில் இருந்து. நான் நிறைய ப்ரேயர் மீட்டிங் போயிருக்கேன். பாவத்துலேருந்து வெளியில் வர்றது எப்படி, பாவத்துலேருந்து வரணும், கோயிலுக்கு போ, மாசுக்கு போ, ஜோமான்னு சொல்லு, கன்ஃபெஷன் பண்ணு, இதெல்லாம் பண்ணி பார்த்து வர முடியல ஆண்டவர், என்ன பண்ணுறது? எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம் இல்லையா? நான் பல வருடங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். ஓகே, பண கஷ்டத்தில் இருக்கிறோம். எத்தனை ஒரு வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். ஓகே, ஜெபம் பண்ணியாச்சு, ரிட்ரீட் போய் வந்தாச்சு. மற்ற ஊழியர்கள் செய்த எல்லா வேலையும் செய்தும் வெளியில் வர முடியல. அப்போ என்ன ப்ராசஸ் என்ன? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இறை வார்த்தை வெறும் மெசேஜ் கேட்டு போகிறது மாத்திரம் கிடையாது. இறை வார்த்தையில் எல்லாத்துக்கும் விடுதலை உண்டு, சொல்யூஷன் உண்டு. ஸோ என்னுடைய காலிங் என்ன? ஒரு ப்ராப்ளம், ஓகே ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னா இதை எதை செய்யுங்க பிரதர், சரியாகும். இல்லை எதை செஞ்சாச்சு வரல, ஓகே டிட் இந்த ப்ராசஸ் பண்ணியா? ஸோ ஹோல் ப்ராசஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, சின்னாக இருந்தாலும் சரி. இப்போ கடவுள் எனக்கு மனசில் கொடுத்தது, கடவுளுடைய வாய்ஸ் கேட்குறதுக்கு என்னென்ன பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய காலிங் என்னவோ அதில் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணோம்னா, ஓ அந்த பிரதர் வந்து சூப்பராக மெசேஜ் கொடுக்குறாரு, நான் அது மாதிரி கொடுத்தா என்ன? கொடுக்கலாம். தட் இஸ் நாட் மை காலிங். கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் தட் இஸ் நாட் மை காலிங். புரியுதுங்களா? என்னுடைய சொந்த சகோதரர் பல வருடங்களாக மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. ஆனால் அவருடைய வே ஆஃப் டீச்சிங்க்கும் ப்ரீச்சிங்க்கும் எனக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் உண்டு. ரெண்டுத்தையும் கேட்குறவங்களுக்கு புரியும். ஏன்னா அவருடைய காலிங் அப்படி, அவருடைய வே ஆஃப் டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட், மை வே ஆஃப் ப்ரீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போது ப்ரீச்சிங்கில் பல வகை இருக்குது. ஆனால் உங்களுடைய ஊழியம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுளுடைய குரல் கேட்பது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மேலே போய் நிற்கும் போது, ஏன்பா உனக்கு நான் இந்த பிளானில் வச்சுருந்தேன்னு அவர் சொன்னதுனா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நம்ம 20 வருஷமாக அவருக்காக இதோ ஊழியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு மேலே போகும்போது, தனா உனக்கு நான் வச்ச பிளான் இதுப்பான்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? ஐயோயோ ஆண்டவரே தெரியாமல் போச்சேன்னு நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும் இல்லையா? கஷ்டமாக போகாதான்? அப்போது நம்ம ஓடுறதுக்கு முன்னால் உட்காந்து ஒரு 6 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ உட்காந்து அவர்கிட்ட, அன்றைய உண்மையிலே நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எது பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்? சரி, இதை கேட்கணும். ஜபத்தில் இதுதான் முக்கியம். அன்றைய நான் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஜீசஸ் என்னை எல்லாத்தையும் விட்டு போட்டு நல்லா ஒரு ரூம் பெருக்கி அரேஞ்ச் பண்ண ஐ எம் ஹாப்பி. ஏன்னா அவர் சொல்கிறத செய்கிறது தான் ஊழியம். நம்ம செய்கிறதுக்கு, நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது பேர் ஊழியம் கிடையாது. நமக்கு அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார். சரி, வெறும் தோட்ட வேலை செஞ்சு புனிதர்கள் நம்ம சபையில் உண்டு. அந்தோனியர், பல அந்தோனியர்கள் இருக்காங்க புனிதர்கள். ஒரு அந்தோனியர் வெறும் தோட்டக்காரர் தான். எத்தனை பேருக்கு அந்த அந்தோனியர் தெரியும்னு தெரியல. ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஒரு முறை அவர் வந்து ஒரு பிஷப் ஹவுஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது பிஷப்புக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருந்தார் பிஷப். ஒரு நாள் அதிகாலையில் ஒரு 6 மணி போல் பெல் அடிக்குது. அப்போ எல்லாம் என்ன பண்ணாங்க, பிஷப் ஹவுஸ்க்கு ஓடுறான். ஆட்டோமேட்டிக்காக பெல் அடிச்சுது. நம்ம அந்த காலத்தில் பெல் அடிச்சதுன்னா யாரோ ஒருத்தர் முக்கியமான ஆளுங்க இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். பிஷப் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமதுனால எல்லாம் பிஷப் ஹவுஸ்க்கு ஓடினான். வில்லேஜ் மக்கள்லாம் சேர்ந்து போய் பார்த்தா பிஷப் நல்லா தான் இருக்கிறார். அப்போ எல்லாம் பிஷப் கிடையாது, எதுக்கு ஓடி வந்தீங்கன்னு? இல்லை பிஷப் பெல் அடிச்சது, உங்களுக்கு தான் எதாவது ஆகி போச்சா ஓடி வந்தோம். சொல்ல முடியாது இல்லையா பிஷப்கிட்ட, செத்து போயிட்டீங்கன்னு நினச்சி ஓடி வந்தோம்னு சொல்லி. அப்போ அவர் புரிஞ்சு போச்சு எதுக்கு ஓடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ அவர் சொன்னார், இங்கே உண்மையிலே அப்படியே ஒரு புனிதம் வாழ்றான்னா நம்ம தோட்டத்துக்காரன் இடத்த போய் பாருங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு. போய் பார்த்தா தோட்டத்துக்காரர் ரூமில் இறந்து கிடக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் பேரும் செயின்ட் ஆண்டனி தான். அப்போது வெறும் தோட்ட வேலை, பிஷப் ஹவுஸில் தோட்ட வேலை செஞ்சவர் தான். அவர் வேறு ஒன்றும் பெருசாக செய்யலை. ஆனால் அவர் ஒரு புனிதராக வாழ்ந்தவர் தான். கடவுள் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரோ அது செஞ்சால் போதும். அதுக்கு மீறி செய்கிறதெல்லாம் வேஸ்ட். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இல்லை நான் டிஜிஎஸ் தினகரன் மாதிரி நான் மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பிரதர். ஓகே, உங்கள் காலிங் என்னன்னு தெரியலையே, அதை பார்க்கணும்ல நம்ம. கரெக்டாக நம்ம ஆசை முக்கியம் கிடையாது. இதுதான் நம்ம ஆசை முக்கியம் கிடையாது. கடவுள் நம்ம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறார், அதுதான் ஊழியம். அதுதான் வேலைக்காரன்னா என்னது, நம்ம வேலைக்காரன், அதை மறந்துடக்கூடாது. அது இப்போ அந்த ஊழியக்காரன்னா அது ஒரு கெத்தான ஒரு வேர்டாக இருக்குது. ஆனால் வேலைக்காரன் நினச்சோம்னா பாஸ் சொல்கிறத செய்கிறது தான் வேலைக்காரன். ஒன்று வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் பர்சனல் டேடின்னு பேசலாம், அவருடைய வேலையை செய்யும்போது நீங்கள் வேலைக்காரன், அதை மறந்துடக்கூடாது.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம பர்சனல் ப்ரேயரில் ஜீசஸ் இஸ் அவர் எல்டஸ்ட் பிரதர், காட் த ஃபாதர் இஸ் அவர் ஓன் ஃபாதர். டேடி நம்ம கொஞ்சலாம் மிஞ்சலாம் எது வேணால் பண்ணிக்கலாம், அது வேறு. ஆனால் வேலைன்னு வரும்போது ஹீ இஸ் பாஸ் அண்ட் யூ ஆர் எஸ் சர்வன்ட். அந்த மைண்ட் செட் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கிறீங்க. உங்கள் பையன் வந்து அங்கே ஒரு சேல்ஸ்மேனாக ஒரு முதல்ல ஸ்டார்டிங்கில் போடுறீங்க சேல்ஸ்மேனாக. அவன் வந்து எங்கள் அப்பா கம்பெனி இஷ்டத்துக்கு வேலை செஞ்சால் விட்டுருவீங்களா? கம்பெனியில் வரும்போது கம்பெனி என்ன ரோல் அதை செய்யணும் கரெக்டாக, இல்லையா? அதே போல் நம்முடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் இஸ் குட். ஆனால் அவர் ஒரு ரோல் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும்போது யூ ஹாவ் டு டூ இட் லைக் எ எம்ப்ளாயி. அவர் பாஸ், நம்ம அங்கே வேலை செய்யணும், கரெக்டாக சின்சியராக செய்யணும், இன்னும் ஆர்வமாக செய்யணும். பிகாஸ் சொந்த கம்பெனி நம்ம வேலை செய்கிறது. ப்ரைஸ் எல்லாம். அப்போது என்ன வேலை நம்மளுக்கு வச்சுருக்காரோ அதை செய்யணும். அதை எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? கடவுள் நம்மகிட்ட பேசும்போது, நம்மளை கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக தெரியும். ப்ரைஸ் எல்லாம்.